பர்த்டே விஷ். சின்ன வயசாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்போது என்கிட்ட வந்து கீபேட் மொபைல் தான் இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பர்த்டே அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஐ மீன் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு யாருக்காவது பர்த்டே அப்படின்னா, நான் காலேஜ் படிச்சுட்ருப்பேன். என்ன பண்ணேன்னா, என்னோடய ஃப்ரெண்டு இருப்பாங்கள்ல, காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டோட நம்பரை கொடுத்துருவேன். கொடுத்து, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சர்ப்ரைஸாக அவளுக்கு கால் பண்ணி ப்ராங்க் மாதிரி பண்ணிவிட்டு விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பர்த்டே அப்படின்னா, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்பரை கொடுத்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு விஷ் பண்ண சொல்லுவேன். அப்போது அந்த டைமில் அது வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு சந்தோஷமாக இருக்கும். என்ன அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து விஷ் பண்ணுறா, ஸ்கூல் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு விஷ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னால் என்னோடய ஃப்ரெண்டு சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நான் நினச்சி பண்ணிகிட்ருப்பேன். இப்போ நினச்சி பார்த்தா அதெல்லாம் கிரிஞ்சுத்தனமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போல்லாம் யாரும் பர்த்டேக்கு விஷ் பண்ணுறது ஓகே, விஷ் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. முன்னாடியெல்லாம் ஸ்டேட்டஸ் போடுறது என்ன, நைட்டே 12 மணிக்கு 12 நான் தான் ஃபர்ஸ்ட்டு விஷ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு விஷ் பண்ணுறது என்ன, இந்த மாதிரி கூத்தெல்லாம் நான் காலேஜ் படிக்கிறப்போ பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு அப்போ அதெல்லாம் பெருமையாக இருக்கும், நம்ம தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கு டேட்டே மறந்து போயிடுது. இன்றைக்கி தான் இவங்களுக்கு பர்த்டேவா, இன்றைக்கி இவளோட பர்த்டேவா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப முடிஞ்சு போனதுக்கப்புறம் ஞாபகம் வரும். எனக்கு வந்து இன்னும் 1 வீக்குக்கு அப்புறம் அவங்க பர்த்டே வருது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டே இருப்பேன். கரெக்டாக டேட்டை மறந்துடுவேன். இல்லை அப்படின்னா முடிஞ்சு போனதுக்கப்புறம் இவங்க பர்த்டே முடிஞ்சு போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன். சின்ன வயசாக இருக்கிறப்போ அப்படியே பர்த்டே வருதுனாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போல்லாம் ஏன்டா வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் யாராவது இந்த மாதிரி இருக்கீங்களா?